திருச்செந்தூர் அருகே 50 நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் விநியோகம். சீரான குடிநீர் வழங்க கோரி 500க்கும் மேற்பட்ட பெண்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான மீனவ மக்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ளது புன்னக்காயல் கிராமம். தாமிரபரணி ஆறு கடைசியாக கடலில் கலக்கும் இடம்தான் இந்த புன்னக்காயல் கிராமம். இந்த புன்னக்காயல் கிராமத்தில் சுமார் 15,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். அவர்கள் அனைவரும் மீன்பிடி தொழில் செய்து அதன் மூலம் தங்களது வாழ்வாதாரத்தை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த புன்னக்காயல் கிராம மக்களுக்கு கடந்த சில மாதங்களாக சுமார் 40 நாட்கள் முதல் 50 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே குடி தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக புகார் கூறப்படுகிறது. இது குறித்து இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பலமுறை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம், பஞ்சாயத்து நிர்வாகத்திடமும் மாவட்ட நிர்வாகத்திடமும் புகார் அளித்துள்ளனர். ஆனால் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் இன்றைய தினம் ஊரில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஊரில் உள்ள ஆலயத்தின் முன்பு சுமார் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் மீனவர்கள் தங்களது குடும்பத்தினருடன் உள்ளிருப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகள் குறித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த தாமிரபரணி ஆறு கடலில் கலக்கும் இடமான புன்னக்காயல் கிராம மக்களுக்கு தினம்தோறும் குடிப்பதற்கு குடிநீர் இல்லாத ஒரு சூழல் நிலவி வருவதாகவும், இதனால் இந்த பகுதி மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் கூறுகின்றனர். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக புன்னக்காயல் கிராமத்தை சுற்றி வெள்ள நீர் 2 நாட்களாக நின்றது. பல மாதங்களாக இப்பகுதி மக்கள் தண்ணீரின்றி தவித்து வருகின்றனர். எனவே இப்பகுதியில் உள்ள மக்களுக்கு குடிநீர் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கனெக்ஷன் வரைக்கும் ஜல்ஜீவன் திட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 1740 கனெக்ஷன் ஒதுக்கியிருக்காங்க. 1500 இணைப்புகள் புன்னக்காயல் ஊருக்கு கொண்டு வர முடியல. அதை பகுப்பாய்வு செய்ய வேண்டியதுதான் அரசோட கடமை. ஆத்தூர்ல இருந்து 6.5 லட்சம் லிட்டர் வருதுன்னா இங்க வந்து சேர்றதுக்கு அங்க என்ன பிரச்சனைங்கிறத, ஒருவேளை இது அதிக பழு இயந்திரம் உள்ள கன மோட்டரை வச்சு இதை பயன்படுத்தி இந்த தண்ணியை பம்ப் பண்ணி கொண்டு வரணுமா, இல்ல தண்ணி வேற எங்கேயும் வேற மாதிரி இந்த தண்ணி எங்கேயும் சுழற்சி முறையில வேற எங்கேயும் திருப்பி அனுப்புறாங்களா, அப்படி இல்லைன்னா இதுல புதிய இணைப்புகள் போடணுமாங்கிறது அரசோட வேலை. தண்ணி வந்து டெய்லி தகவலறி சட்டம் சொல்லுது, ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு 55 லிட்டர் வீதம் மொத்தம் 6,50,000 லிட்டர் தண்ணீர் தினசரி மக்களுக்கு கொடுக்கப்படுறோம்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்காங்க. அப்ப அரசுக்கே தெரியல எங்க மக்களோட பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு. இது எங்களோட ஒரு ஜனநாயக அடிப்படையில எந்த ஒரு போக்குவரத்துக்கு இடைஞ்சல் கொடுக்கல, பொதுமக்களுக்கு இடையூறா இருக்கல, அரசு அதிகாரிகளுக்கு இடையூறா இருக்கல. ஜனநாயக அடிப்படையில நாங்க ஒரு அகிம்சை முறையில தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். இந்த போராட்டத்தோட எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் சொல்லி அரசு மேல எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்குது. ஒருவேளை இந்த போராட்டத்துல முடிவு கிடைக்கலன்னா இது கண்டன ஆர்ப்பாட்டம், சாலை மறியல், தேர்தல் புறக்கணிப்பு வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தல் புறக்கணிப்பு எங்க மக்கள் நடத்துவாங்க. ஏற்கனவே கிழக்கு கடற்கரை சாலை வரலன்னு சொன்ன உடனே அந்த ஒரு தேர்தல் புறக்கணிப்பு இருந்துச்சு. இப்ப இந்த குடிநீர் பற்றாக்குறை பிரச்சனைக்கு இல்லைன்னா அது கட்டாயம் நாங்க எங்களுக்கு தீர்வு கிடைக்கலன்னா தேர்தல் புறக்கணிப்பு இருக்கும். 2 கோடியே 17 லட்சம் 2 கோடியே 17 லட்சம் நமக்கு நாமே திட்டத்தின் அடிப்படையில் இந்த ஊருக்கு 2019-20 திட்டத்தின் கீழ் 2021ஆம் ஆண்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 2 கோடியே 17 லட்சம். இதில் எங்களுடைய நாங்கள் சார்ந்துள்ள அகில இந்திய கப்பல் மாலுமிகள் நலச்சங்கம் 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளார்கள் மக்கள் பங்களிப்பாக. மொத்தமாக வந்த 2 கோடியே 17 லட்சம் திட்டங்கள் இங்கு நடைபெற்றும் கூட இந்த தண்ணீர் தட்டுப்பாடு பிரச்சனை தீரவில்லை என்றால் இந்த திட்டங்கள் சரியான முறையில் இந்த ஊரில் செயல்படுத்தப்பட்டதா, இந்த திட்டங்கள் செயல்பட்டதா படவில்லை என்பதை ஆய்வு செய்ய வேண்டிய தமிழ்நாடு குடிநீர் வாரியமும் மாவட்ட குடிநீர் வாரியமே உடனடியாக இதுக்கு தீர்வு எடுங்க. ஜல்ஜீவன் திட்டத்துக்கு பக்கத்து கிராமத்துல வர்ற தண்ணி இந்த ஊருக்கு கொண்டு வர முடியலன்னா இதுக்கு ஒரு குழு மாவட்ட ஆட்சி தலைவர்கள் தயவு செய்து கட்டாயம் அமைக்கணும். இந்த மக்களுக்காக இந்த குழு அமைச்சு இந்த தண்ணி இந்த ஊரை கடந்து இந்த 6 கிலோமீட்டருக்கு எல்லாம் வர முடியாத அளவுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகளை சரி செஞ்சு இந்த மக்களை பாதுகாக்கணும். இது இந்த குடிநீர் பிரச்சனையை வந்து நாங்க முன்னெடுத்து நிக்கிறோம். இங்க அத்தியாவசிய தேவை இன்னும் நிறைய இருக்கு. இங்க ஒழுங்கான போக்குவரத்து வசதிகள் இருக்காது, இங்க ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லை. ஒரு பக்கம் பார்த்தோன்னா வருஷம் ஃபுல்லா மக்கள் தண்ணீரால தவிக்கிறாங்க, இன்னொரு பக்கம்
பேரிடர் வெள்ளப்பெருக்குல வந்து தண்ணியில மிதக்குறாங்க. இது ரெண்டு தான் இங்க உள்ள பிரச்சனை. தண்ணியிலே முரண்பாடா இருக்கிறோம் நாங்க. தொடர்ந்து அத்தியாவசிய தேவைகள் நிறைய இருக்குது. ஒருவேளை இந்த மக்கள் திட்டங்கள் இவங்களுக்கு நிறைவேற்றப்படவில்லை என்றாலும் கூட இந்த மக்களோட ஓட்டு நமக்கு கிடைக்கும் என்பது அரசோட அதிகாரிகள் அவர்கள் நினைப்பாக இருக்கலாம். ஆனால் இந்த மக்கள் இதை மாற்றி காட்டுவார்கள். அகிம்சையான இந்த போராட்டத்திற்கு ஆதரவு கொடுங்கள், மதிப்பளியுங்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர், மாவட்ட ஆட்சித் தலைவர், தமிழ்நாடு குடிநீர் வாரியம், பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் அனைவர்களும் இணைந்து இதற்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்பது எங்கள் ஊர் பொதுமக்கள் சார்பில் கோரிக்கையாக இருக்கிறது.